कूर्मावतार धारो हरे वराहावतार धारो हरे नरसिंहावतार धारो हरे वामनावतार धारो हरे भृगुरामावतार धारो हरे रामावतार धारो हरे भल धारो हरे बहु दयाल वाला धारो हरे रामभद्र गोविंद रामचंद्र रघुवीर हरि गोविंद हरि गोपाल हरि नारायण जगदाधार परमानंद परमीरत्न करुणा जलदे कमलानाथ गुरु में भक्ति नवपादाब्जे गो संरक्षक गोपीनाथ नंद मुकुंद गोविंद अवरित जोरा गोविंद अप्रमेय गोविंद अमित पराक्रम गोविंद पुराण पुरुष गोविंद पुण्य श्लोक गोविंद गो संरक्षक गोविंद गोपीनाथ गोविंद भक्तवत्सल गोविंद भागवत प्रिय गोविंद वेणु विलोला गोविंद विजय गोपाल गोविंद कृष्ण राम गोविंद राम कृष्ण गोविंद कृष्ण केशव गोविंद राम कृष्ण गोविंद कृष्णानंद मुकुंद मुरारे वामन माधव गोविंद श्रीधर केशव राघव विष्णु लक्ष्मी नायक नरसिंह आंजनेय परिपाटलादनं कांचनात्रिकमनीय विग्रहं पारिजात तरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पपरिपूर्णलोचनं मारुतिं नमत रक्षसान्तकम् जानकी कांत स्मरणम जय जय राम राम எல்லாரும் பேக் டு தர் பிளேसेस மாமா அதுக்கு மாத்திரம் ஒரு தீபாராதனை காட்டுவார் எல்லாரும் அவ இடத்துக்கு போயிடலாம் ஒரு தீபாராதனை நேற்றைக்கு காத்தால அஷ்டபதி ஆரம்பித்து சாயந்தரம் தீபநாமத்தோட டோலோத்சவத்தோடு முடித்து காத்தால் இன்றைக்கி காத்தால் உஞ்சவர்த்தி முடிஞ்சு இப்போ கல்யாண உற்சவம் ஆரம்பமாக போகிறது 52 வருஷமாச்சு. நம்ம ஸ்ரீகாந்த் பாகவத குழுவர் ரொம்ப அற்புதமாக பாடுறான். நேற்றுக்கு ரியலி அந்த மாதிரி இந்த வாய்ஸு நீங்கள் இந்த மாதிரி இப்படி தான் பாடலாம். ஊரில் நான் குழந்தையிலேருந்தே நம்ம இதில் இன்வால்வ் ஆக்குனேன். இந்த மாதிரி திவ்யநாமத்துக்கு எப்படி பாடணுமோ அதே போல் பாடினார். அந்த இதை சாயியில் நாபியிலேருந்து பாடினான்னு சொல்லுவார். அசாத்தியமாக பாடினார். நல்ல சாரீரம் அவருக்கு, பகவான் அவருக்கு தீர்காயசை கொடுத்து நல்லபடியாக இந்த கைங்கரியம் பகவத் கைங்கரியம் பண்ணிக்கிட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கணும்னு பகவானை எல்லாருமா வேண்டிக்கிறோம். இது நம்ம சமாஜத்தில் ட்ரெடிஷ்னலாக்கும் என்னன்னாக்கா பகவானுக்கு எதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணுறோம்? நம்ம ஆற்றுல நல்ல காரியங்கள் நடக்கணும், எல்லாம் நடக்கணும். குழந்தைகள் நல்லா படிக்கணும், குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், பொங்குழந்தைகளுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகணும், புஷா குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும், நல்லதெல்லாம் நடக்கணும், சௌபாகியமாக இருக்கணும்னு சொல்லிக்க வேண்டி தான் பகவானுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்து நம்ம இது பண்ணுறோம். அதில் இந்த கல்யாணத்துக்கு எப்போதும் முகூர்த்த தேங்காய் உண்டு. இப்போ நல்ல காரியம் பகவானுக்கு கல்யாணம் பண்ணி அந்த முகூர்த்த தேங்காயை அவளுக்கு என்னெல்லாம் காரியம் நடக்கணுமோ அதை வேண்டிக்கிட்டு தேவை செய்து எல்லோரும் வாங்குங்கோள். முகூர்த்த தேங்காயை வாங்குங்கோள். ஒரு முகூர்த்த தேங்காய்க்கு 590 ரூபாய். பைசா பாருக்காங்கோள். இந்த காலத்தில் எல்லாத்தையும் பைசாவுக்கு கட்டமும் இல்லை, எல்லாருக்கும் தாராளமாக இருக்குது. பகவான் தந்திருக்கான். அதனால் வருஷத்தில் ஒருக்கா கொடுக்குறோம், பகவானுக்கு தாராளமாக கொடுங்கோ. ஒரு தேங்காய் வாங்குங்கோ. ஆற்றுல நல்ல காரியங்கள் நடக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், இருக்கும். அதே போல் ஒரு ட்ரெடிஷ்னல் நம்ம இதில் 52 வருஷமாக நடத்துகிறோம். லாட்ரி எடுக்கிறோம். 3 லாட்ரி சீட்டு. அதில் 3 ப்ரைஸு வச்சுருக்காள். அதில் இந்த வருஷம் அட்டலட்சுமி என்னெல்லாமோ வச்சுருக்காங்க. இதில் ஒரு லாட்ரி டிக்கெட்டுக்கு வந்துட்டு 50 ரூபாய். அதையும் சிரமம் இல்லாமல் பார்த்து அதை வாங்கிட்டு யாருக்கு யோகம் இருக்கோ பாக்கியம் இருக்கோ அவளுக்கு அது கிடைக்கும். பாக்கியம் இல்லை தான் நீங்கள் பகவானுக்கு காணிக்கை செலுத்துகிற போல ஆச்சு. பகவானுக்கு காணிக்கை செலுத்துங்கோ. அதனால் 50 ரூபா கொடுத்து அந்த லாட்ரி சீட்டை வாங்குங்கோள். அதுபோல் முகூர்த்த தேங்காய் வாங்குங்கோள். நல்லதே நடக்கும்.